42வது ஸ்லோகம். பக்தி பிரியா, பக்தி கம்யா, பக்தி வஷ்யா, பயாபகா, சாம்பவி, சாரத ஆராத்யா, சர்வாணி, சர்வதாயினி. என்னென்ன திருநாமங்கள்? பக்தி பிரியா, பக்திக்கு பிரியமானவள், பக்தியில் பிரியம் கொண்டவள், பக்தியோடு இருப்பவர்களிடத்தில் பிரியம் கொண்டவள். யாரெல்லாம் பக்தியோடு அவளை உபாசனை செய்கிறார்களோ அவர்கள் மீது அதிகமான பிரீத்தியை கொண்டவள். பக்தி கம்யா, பக்தியினால் அடையப்படக்கூடியவள். அவளை எப்படி அடையலாம்னா பக்தி மார்க்கத்தினால். அம்பாளை பக்தியோடு நினைக்க 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 அவளே வந்து நிற்பாள். அபிராமி பட்டருக்கும் காளிதாசருக்கும் காளமேகத்திற்கும் வந்து நின்றாள் இல்லையா? அப்படி பக்தியினால் அவள் வந்து நிற்பாள். பக்தி கம்யா. பக்தி வஷ்யா, கிட்டத்தட்ட அதே போல இருக்கக்கூடியதுதான். பக்திக்கு வசீகரப்படக்கூடியவள், பக்தியினால் கட்டுப்படக்கூடியவள். அம்பாளை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா பக்தியினால். அம்பாளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, பக்தியை செலுத்தினால் ஓடி வந்து நிற்பாள். பக்தி வஷ்யா. பயாபகா, பயங்களை போக்கடிக்க கூடியவள். நமக்கு ஏதாவது பயம் இருந்தா அம்மா அப்படின்னு அவகிட்ட கேட்டா அபயம் காட்டி அந்த பயங்களை போக்கடிக்க கூடியவள். சாம்பவி, சம்புவினுடைய பத்னிக்கு சாம்பவின்னு பேரு. சாம்பவி முத்ரை என்பதை கூட அம்பாளுடைய வழிபாட்டு முறையில் ரொம்ப முக்கியமானது. சம்புவின் பத்னி சாம்பவி. சம்புங்கிறது பரமேஸ்வரனுக்கான பெயர். அது மாத்திரம் இல்லாம சாம்பர்களுடைய தாயாக இருப்பவள் சாம்பவி. யார் சாம்பர்கள் அல்லது சாம்பவர்கள்? சாம்பவர்கள்னு சொன்னாலும் சரி, சாம்பர்கள் அப்படின்னாலும் சரி. சம்புவின் பக்தர்களுக்கு சாம்பவர் அப்படின்னு பேரு. சாம்பவர் வடகரை அப்படின்னே கூட ஒரு ஊர் உண்டு இல்லையா? சம்புவினுடைய பக்தர்கள், சிவபக்தர்களுக்கு சாம்பவர்கள் அப்படின்னு பேரு. அந்த சாம்பவர்களின் தலைவியாக, அவர்களுக்கு தாயாக இருப்பவள் சாம்பவி. சிவனுக்கு 8 மூர்த்தங்கள் இருப்பதாக ஒரு கணக்கு உண்டு. 8 வடிவங்கள். மூர்த்தங்கள்னா வடிவங்கள். அந்த 8 மூர்த்தங்களில் ஒரு மூர்த்தத்திற்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட வகையில் இருக்கிற மூர்த்தம், பிருத்வி என்கிற அந்த மூர்த்தத்திற்கு சம்பு மூர்த்தம் என்று பெயர். எனவே அந்த மூர்த்தத்தினுடைய பெண் வடிவமாக சாம்பவியாக இருப்பவள். இதை இன்னொரு இடத்துல கூட பார்க்கலாம். கொஞ்சம் முன்னால பவானி அப்படின்னு ஒரு திருநாமம் பார்த்தோம் இல்லையா? பவன் அப்படிங்கிறதே அந்த 8 மூர்த்தங்கள்ல ஜல தத்துவத்திற்கான பெயர். அப்போ அந்த பவசிய தேவசிய பத்னியாக இருப்பவள் பவானி. அதே மாதிரி இங்கே அந்த அஷ்டமூர்த்தங்களில் ஒரு மூர்த்தம், பிருத்விக்கான மூர்த்தம் சம்பு மூர்த்தம். அந்த சம்பு மூர்த்தத்தினுடைய பத்னியாக இருப்பவள் சாம்பவி. அம்பாளுடைய தேவி பாகவதத்திலேயே அவளுக்கு 8 வயதுள்ள ஒரு சிறுமி என்கிற வடிவம் சொல்லப்படுகிறது. அந்த வடிவத்திற்கும் சாம்பவின்னு பேரு. சாரத ஆராத்யா. சாரதான்னு சொன்னா சரஸ்வதிக்கான பெயர். சரஸ்வதியினால் ஆராதிக்கப்படக்கூடியவள், சரத்காலத்தில் ஆராதிக்கப்பட வேண்டியவள். அம்பாளுடைய நவராத்திரி எப்போது வருகிறது? சரண் நவராத்திரின்னு சொல்றோம். அந்த சரத்காலத்தில் வருகிறது. சரத்காலம் என்பது இலையுதிர் காலம். ஐப்பசி கார்த்திகை மாதங்களைத்தான் சரத்காலம் என்பார்கள். அந்த ஆஸ்வின நவராத்திரி, ஐப்பசியினுடைய தொடக்க காலத்திலேயே நவராத்திரி வரும். நம்ம கணக்குக்கு புரட்டாசின்னு சொல்லுவோம். அந்த கணக்கு பஞ்சாங்க மாற்றங்களால் வரக்கூடியது. ஆனால் அந்த சரத்காலத்தில் ஆராதிக்கப்படக்கூடியவள். அவளுடைய திருமுகமே சரச்சந்திர வதனாவாக இருக்கக்கூடியதுன்னு கணக்கு. அப்படி சாரத ஆராத்யா. அம்பாளுக்கே கூட சாரத ஸ்வரூபம். ஸ்ருங்கேரியில் சாரதாதேவி அப்படின்னு சொல்றோம். காரணம் என்னன்னா அந்த சாரத ஸ்வரூபமாக, சாரஸ்வத்தினுடைய ஸ்வரூபமாக இருப்பவள் சாரத ஆராத்யா. சர்வாணி. சர்வ அப்படிங்கிறது மறுபடியும் பரமசிவனுடைய அஷ்டமூர்த்தங்களில் ஒன்று. இந்த சர்வங்கிற அஷ்டமூர்த்தம் பூமி ஸ்வரூபம்னு கணக்கு. பிருத்திவியோடு கூட சேர்ந்து வரும். அதனால தான் இது பூமி ஸ்வரூபம். அந்த பூமி ஸ்வரூபத்தினுடைய சர்வருக்கு பத்தினியாக இருப்பவள். ஆகவே அவள் சர்வாணி ஆகிறாள். சர்வதாயினி.
எல்லா விதமான நன்மைகளையும் சுகங்களையும் தரக்கூடியவள். சர்வதாயினி இல்லைன்னா ஷர்மதாயினி. ஷர்மம்னா சுகம், அந்த சுகங்களை எல்லாம் தரக்கூடியவள். பவானி என்று ஆரம்பித்து அவளை பலவிதமாக பிரார்த்தனை செய்யும் போது இப்போ எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம்? பக்தி பிரியா, பக்தி கம்யா, பக்தி வஷ்யா, பயாபகா, சாம்பவி, சாரத ஆராத்யா, சர்வாணி, சர்வதாயினி.